ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் சபையாராய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே கடந்த ஆராதனைகளில் மகிமைப்பட்டது போல இப்பொழுதும் உம்மை துதித்து பாடுகிற வேளையில் தேவ ஆவியானவர் தாமே எங்களோடு கூட எங்களை நடத்தும்படியா ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறதான வேளையில் நீர் தாமே இந்த துதிகளின் நடுவில் உலாவும்படியாய் வாசம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, உடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொள்ளட்டும். உடைய வல்லமை எங்களுடைய சரீரத்தை தொடட்டும், எங்களுடைய ஆவி ஆத்மாவை தொடும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையின் மூலமாக பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. சத்துரு கொண்டு வருகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாக செபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து தேவன் மகிமைப்படும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எங்களோடு கூட சேர்ந்து நன்றாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஒரு ஆமென் சொல்ல முடியுங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம மத்தியில் ஹீரோ யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்கிறதற்காக நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இன்னொரு பாடலை நாம் பாடி அவரை ஆராதிக்கலாம். ஆராதனை ஆராதனை துதி, ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உங்களோடு கூட சேர்ந்து நன்றாக கரங்களை தட்டி தேவனை உயர்த்தி பாடும்படி கேட்கிறேன். நாம் சேர்ந்து பாடுவோம். எல்லா கரங்களை தட்டுவோமே நல்லா பலத்தோடு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை
துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பம் பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பம் பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமே. துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. அப்படியே கரங்களை உயர்த்தி. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்துல உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஆராதனைக்கு பாத்திரம். நீ சர்வ வல்லவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் வலது கரத்தை உயர்த்தி. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை கனம் பண்ணலாம், அவரை ஆராதனை செலுத்தலாம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்தீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து நேரங்களில், சத்துரு வெள்ளம் போல எழும்பி வந்த நேரங்களிலும் தேவ பிரசனம்
எங்களோடு கூட இருந்ததே, எங்களை பாதுகாத்ததே, எங்களை நடத்தினதே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதிலும் கர்த்தாவே பயப்படாதபடிக்கு உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றி நடத்தினதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடைகள் வந்தாலும் தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு எரிகோ மதில் தடையாய் இருந்தது, ஆனாலும் தடைகளை உடைத்தெறிந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்ல தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கணத்திற்கும் பாத்திரர். எங்கள் மேல் அசைவாடுகிற தேவன், எங்கள் குடும்பத்தில் அசைவாடுகிறவர், எங்கள் தடைகள் மேல் அசைவாடுகிறவர். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில பவுலும் சீலாவின் மத்தியில தேவன் தாமே நீர் அசைவாடினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, அசைவாடுகிற தெய்வமே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கணத்திற்கும் உரிய தேவன். அற்பமான நாம் அழைக்கிறதான வேளையில் நம் நடுவில் இறங்கி வந்து அசைவாடுகிறாரே, உள்ளத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. சிங்காரம் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. சிங்காரம் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. உழந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுவே. உழந்த
எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மலையின் மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மலையின் மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. நன்றாக கரங்களை தட்டி, ஓ உலர்ந்த எலும்புகள் மேல் அசைவாடின ஆண்டவர், உயிர் பெற செய்த ஆண்டவர், இந்த காலை வேளையிலும் எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிறவர், அவர் பரிசுத்த. நல்ல கரங்கள் அசைத்து சபை முழுவதுமாய் உள்ளத்திலிருந்து சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்களேன். அவர் பரிசுத்தர், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதலில் வாசம் பண்ணுகிற எங்கள் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர். சேரக்கூடாத ஒளிதலில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதலில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ பரிசுத்த பரிசுத்தரே. ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா.
தேவ சமூகத்தில் 2 கரங்களை கும்பிட்ட வண்ணமா பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119. அதிலே வசனங்கள் 33 முதல் 48 வரை பிரதி வசனங்களாக வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் எண் 746, சங்கீதம் 119 33வது வசனம் முதல். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை கை கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். சேர்ந்து வாசிக்கலாம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். இன்று விடமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் கையில் வச்சோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைபட வேண்டும், நீர் பேச வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வசனம். கடந்த மாதத்தில் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து நிறைவேற நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் பரிசுத்தாவியின் மூலமாக அது நிறைவேற உதவி செய்வார். இந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறுவதற்கு ஆவியானவர் தான் உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நீ சிறந்திருக்க வேண்டும், சிறந்திருக்க நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, நாம் அதற்குரியதான ஒரு தகுதி இருந்தால்தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார் என்றால், அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் நம்மை சிறந்திருக்க செய்யும் பொழுது, நம்ம சிறப்பாக இருக்கும் பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும். நாம் சிறந்து இருக்கவில்லை என்றால், நம்ம சிறப்பாக இருக்கவில்லை என்றால் நமக்கு புகழ்ச்சி வராது. எந்த ஒரு காரியத்தையும் புகழ்ச்சி வர வேண்டும் என்றால், கீர்த்தி வர வேண்டும் என்றால், நமக்கு மகிமை கிடைக்க வேண்டும் என்றால் சிறப்பாக செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் கவனிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்தான் இல்லையா, சிறப்பாய் செய்வது. இப்போது இசை வாசிக்கிற ஒரு நபர் சிறப்பாய் வாசித்தால் அவர் புகழ்ச்சி அவருக்கு உண்டாகும், கீர்த்தி உண்டாகும். என்ன செய்வாங்க, ஆன்லைனில் பார்க்கும் பொழுது வாசித்த அந்த நபர் யார், ரொம்ப அருமையாக வாசித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொயர் பாட்டு பாடுற சமயத்தில் அதை கேட்டுட்டு சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பாக பாடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்ச்சி. இதெல்லாம் சேர்த்து இந்த புகழ்ச்சி எங்கே கிடைக்கும்? கீர்த்தி இந்த சபைக்கு கிடைக்கும்.
ஆன்லைனில் எல்லாம் ப்ரோக்ராம் ரொம்ப நன்றாக பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சபைக்கு என்ன கிடைக்கிறது? புகழ்ச்சி கிடைக்கிறது. அதே போல் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, சமையல் பண்ணும்போது ஏனோ தானோன்னு பண்ணலாம், நல்ல கவனமாக பக்குவமாக செய்யலாம். தராசு வச்சு அளந்து வெயிட் பண்ணி, அதாவது நிறுத்து போட்டு என்ன செய்யலாம்? ஆமாம், கவனமாக செய்யலாம். அப்படி கவனமாக செய்யும் பொழுது உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன புருஷன் புகழுவார். எங்கள் வீட்டம்மா சமையல் ரொம்ப சூப்பருங்க, யாரும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை சகோதரமார் சொல்கிறீங்க அந்த மாதிரி சாட்சி சொல்ல முடியுமா? தலையெல்லாம் இப்படி ஆட்டுறாங்க, எல்லாம் பரிதாபமாக இருக்கேன். சேலத்தில் ஒரு சாப இனத்தில் நிறைய சகோதரிமார்களுக்கு சமைக்கவே தெரியாது. பல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். புருஷன்மார்கள் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டுகள், சமையல் பண்ண தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு இகழ்ச்சி, மனைவியை பற்றி ஒரு புகழ்ச்சி வரணும். மனைவி நல்லா சமைப்பா அப்படிங்கிற ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு உங்கள் வீட்டில் கேட்கணுன்னா இங்கே சிறப்பாக சமையலை பண்ணணும், சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி உங்களை பார்த்து புருஷன் சொல்லணும், எங்கள் மனைவி ரொம்ப நான் மனைவி மாதிரி பற்றி சொன்னேன், பிறகு உங்களை பற்றி நான் சொல்ல வர்றேன். இவர் மனைவி தான் சொல்லுவார், பெண்களை தான் சொல்லுவார் நினைக்காதுங்க. எங்கள் மனைவி ரொம்ப அருமையாக நீட்டாக என்ன செய்வா, ட்ரெஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லணும். கல்யாணம் பண்ணுறது வரை தான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அப்புறம் இல்லைன்றது கிடையாது. கல்யாணம் பண்ண பிற்பாடும் சகோதரமார் எதிர்பார்ப்பாங்க. எப்படி எதிர்பார்ப்பாங்க? என் மனைவி நீட்டாக தலையெல்லாம் சீவி அருமையாக என்ன செய்யணும், ட்ரெஸ் பண்ணிவிட்டு என் கூட வரணும். அவர் ஒருத்தட்ட கேட்டு, எங்கள் சிஸ்டர் வரலையா? வருவாங்க அப்படின்னாங்க. அப்போ கூட வரலன்னு அர்த்தம். ஏன் கூட கூட்டிகிட்டு வர்றதுக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். கூட்டிகிட்டு வந்தால் என்ன சொல்லணும்? இவங்க யார் மனைவின்னு சொல்கிறதுக்கு சொல்லக்கூடிய அளவில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தானே சொல்ல முடியும். ஆகவே கொஞ்சம் 5 நிமிஷம் எடுத்துங்க, அதுக்கு 50 நிமிஷம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்து நல்லா நின்று கண்ணாடியில் பாருங்கள். அதுக்காக நாள் முழுசும் கண்ணாடியில் நிற்காதுங்க, அது இகழ்ச்சி உண்டாக்கும் புகழ்ச்சிக்கு பதிலாக. ஏன்னா என்ன செய்யணும், நல்லா நின்று பார்த்து நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வெளியே என்ன செய்யணும், இறங்கி வந்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களே என்ன செய்வாங்கன்னா பார்த்து அவங்க, அதாவது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொல்லலை, நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணோன்னா பாருங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னா அவங்க உடையிலேயே தெரியுதுங்க அப்படின்னு சொல்லணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இந்த உடையை பார்த்தாலே கிறிஸ்தவள் என்று தெரிகிறது என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய உடை இருக்க வேண்டும். நம்ம தலையை சீவி இருக்கிறத பார்த்தாலே சிறப்பாக, தலையை சீவினாலும் சிறப்பாக சீவணும். சகோதரமாருக்கு சொல்கிறேன், நம்ம வெளியே வர சமயத்து நீட்டாக முக சவரமெல்லாம் பண்ணி ஆலயத்துக்கு வரும்போதும் நீட்டாக வந்தீங்கன்னா என்ன மனைவி என்ன செய்வாங்கன்னா உங்களை புகழுவாள். எப்படி புகழுவாள்? என் புருஷங்க ரொம்ப சூப்பர், ரொம்ப அவர் எப்படி இருப்பார், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறார், ஹேண்ட்ஸமாக இருக்கார், ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லணும். எத்தனை புருஷன்மார்களை பற்றி நீங்கள் சகோதரிகள் அப்படி எதிர்பார்க்குறீங்க? என் புருஷன் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கணும், ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். நிறைய மனைவிமாருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, என் புருஷன் சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, எதையோ தூக்கி போட்டுட்டு வந்துடுவார். இது மனைவிமார்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. திருமணமாகிற பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எப்படி என் புருஷன் நல்ல நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, நீட்டாக இருக்கணும். இப்போ நான் ஏன் இந்த டை கட்டிட்டு வந்திருக்கேன், அவரும் டை கட்டிட்டு வர சொல்லியிருக்கேன்னா எக்ஸாம்பிளாக இருக்கணும் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அதுக்காக. அதனால் சில வாலிப பிள்ளைங்க இங்கே பாஸ் மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்களா ஒரு பையனை பாருங்கன்னு வாங்கலாம். உண்மையாகவே அவர் பாரு என்ன அருமையாக அவர் டைக்கு பேண்ட்டுக்கு மேட்சிங்காக டை கட்டிடுவார் அப்படின்ட்டு. அதுக்காக டெய்லி நான் போய் டை கட்ட நிற்கிறேன்னு நினச்சிக்காதங்க. இதெல்லாம் கிமுல வாங்கினது, அதுவும் சும்மா கிடச்சது நிறைய எல்லாமே. அதை வாங்கி ஒன்றையுமே தொலைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் அங்கே அப்போ வாங்கின அப்படி போட்டிருக்குறேன். விளங்குச்சா? அது அப்படின்னால அதை நம்ம நீட்டாக போட்டு
அருமையாக நம்ம என்ன செய்யணும், மேட்சிங் போட்டுட்டு நல்லா வந்தோன்னா புருஷன் சொல்லுவார், மனைவி சொல்லுவான், என் புருஷன் எங்கே எந்த இடத்துக்கு வேணால் கூட்டிகிட்டு போகலாம், ரொம்ப மதிப்பாக இருக்கும், மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சில சமயத்தில் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும், அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும். இவர் நீ போ நான் வரைன்னு போவார். போகிறவர் எல்லாம் ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றிட்டு ஏதோ ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு கல்யாண வீட்டில் போய் நிற்பார். இதனால எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? தலை குனிவு வந்திருக்கிறது. இப்போ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நம்ம எதிலெல்லாம் சிறப்பாக இருக்க முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். எதை செஞ்சாலும் அதை சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவருடைய கிருபையை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்ப்பா. பெருக்கினாலும் என்ன செய்யணும், சிறப்பாக பெருக்கணும். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் அப்படின்னு பெருக்கிட்டு போயிடக்கூடாது. நீட்டாக என்ன செய்யணும். வேலை செய்கிற சமயத்தை சில ஆட்களை பார்த்துருக்குறோம், அவங்க பெருக்கிறத பார்த்தா வேடிக்கையாக இருக்கும். அப்படின்னு இல்லை, நீட்டாக பெருக்குங்க, நீட்டாக தொடைங்க. சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, துடைக்கிறவங்க ஒரு கர்ச்சிப்பு எடுத்துக்குவாங்க, தண்ணியை என்ன அதை நனைத்து கொண்டு வருவார்கள். வந்து அந்த வீடு முழுசும் அந்த ஒரு கர்ச்சிப்பு வச்சே தேய்ச்சிருவாங்க. கோடு கோடாக இருக்கும். அலங்கோ அதுக்கு முந்தியாவது பரவாயில்ல, பெருக்குங்க. அப்புறம் ஒரு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க, திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, அதை என்ன செய்யணும், தண்ணியை மாற்றணும். இப்படி இதெல்லாம் நான் சொல்கிறத வந்து என் மனைவி யாராவது வீடு துடைக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ட்ரைனிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா விட மாட்டாங்க, பெண்டு எடுத்துருவாங்க. அதான் சிறப்பாக செய்யணும். அந்த விதத்தில் நம்ம செய்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பொழுது புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நாம் சிறந்திருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க அவங்கள கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். சமீபத்தில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், பிரபலமானவர், அவர் பேர் நான் மனசில் இருந்த, நல்ல கேரளாவை சேர்ந்தவர், கேபி யோகன்னான். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேபி யோகன்னான். அவருடைய சர்ச்சு எல்லா இடத்துலையும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுசும் இருக்கிற. அந்த சர்ச்சுடைய பெயர் பிலீவர்ஸ் சர்ச், பிலீவர்ஸ் சபை, விசுவாசிகள் பிலீவர்ஸ் சர்ச். அதை துவங்கினவர். அவருக்கு 2000 கோடி ரூபாய்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ்கள் அவர் பெயரில் அல்ல, அவருடைய ஸ்தாபனத்தின் பெயருக்கு அவர் மூலமாக வந்தவைகள். கேள்விப்பட்டேன், அவருடைய குடும்பத்துக்கு ஒன்றையும் சேர்த்து வைக்கல. ஆனால் கடைசியில் அவர் கொஞ்சம் விசுவாசம் விட்டு, பெந்தெகோஸ்தே விசுவாசத்தை விட்டு அவர் போய்விட்டார். ஆனால் அவரை குறித்து சொல்லப்படுகிற சாட்சிகள் எல்லாமே சொல்கிறது என்ன, எதை செய்தாலும் மிகவும் சிறப்பாய் செய்வார் அப்படிங்கிற சாட்சியை அத்தனை பேரும் சொன்னார்கள். உலகமே அதை சொல்கிற காரியம், சிறப்பாய் செய்வார். அவருடைய கேம்பஸ் போல் ஒரு கேம்பஸ் உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவருடைய கேம்பஸில் போனால் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், சுத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும், எல்லாம் இருக்க வேண்டிய இடங்களில் இருக்கும் என்று அநேக காரியங்கள் அவருக்கு சொல்லப்பட்டது. அப்போ ஏன் அவர் சாதாரணமான ஒரு நிலைமையில் இருந்து அவரை கர்த்தர் உயர்த்தி 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 உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு ஊழியருங்கிற ஒரு இந்த பட்டியல், அவருடைய அந்த வரிசையில் அவர் வர முடிந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவரை பயன்படுத்த காரணம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் அவர் சிறப்பாய் செய்கிறவராக இருந்தார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் சிறப்பாக செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் அதை சிறப்பாய் செய்ய கற்றுக்கொள்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? மனைவி வீட்டில் ரொம்ப எல்லாத்தையும் அடுக்கி வைப்பாங்க. பிரதர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க, அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி சுத்தமாக வச்சுருப்பாங்க. எந்த பொருளும் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், தாறுமாறாக இருக்காது. இப்போது என்னுடைய பேத்தி ஒருத்தி இருக்கான். அவள் வீட்டில் போனால் அவளும் என்ன சிவனை எப்போ பார்த்தாலும் அடுக்கி வச்சுட்டே இருப்பாள், எல்லாம் தொடச்சிக்கிட்டே இருப்பாள், எல்லாமே அடுக்கி வச்சுட்டே இருப்பாள்.
யாரோ ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா அவருடைய இடமெல்லாம் முதல்ல போய் நீட் பண்ணுவான். நீட் பண்ணி சுத்தமாக வச்சுருப்பான். வரும்போது அல்ல, எப்போவுமே நீ எங்கிருந்து கற்றுக்கொண்டா என்று கேட்ட பொழுது என்னுடைய பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னா. நம்ம எப்படி சிறப்பாய் செய்கிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள், நம்ம பேர பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். அதன் மூலமாக ஆண்டவர் நம்மை அவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக கர்த்தர் வைப்பார். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்கள், நம்முடைய உடைநடைகள் இவைகள் மாத்திரமல்ல. ஒருவரை உபசரிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும். ஒருத்தர் உபசரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு உபசரிக்கிறோம்னா அதை என்ன செய்யணும்? நல்லா உபசரிக்கணும், நல்லா உபசரிக்கணும். சிறப்பாக என்ன செய்ய வேண்டும்? உபசரிக்க வேண்டும். ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம் அவனுடைய மனைவிட்ட சொல்கிறான், நீ என்ன செய், ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்து என்ன செய், அதை சுட்டு ஒரு சப்பாத்தி செய்து அவனுக்கு கொடுன்னு சொல்லலை. எவ்வளவு எவ்வளவு மாவு, அதே போல் இவ்வளவு அந்த நான்வெஜ்ஜு 3 பேருக்கோ 4 பேருக்கோ அவங்க செஞ்சது அப்படி அவ்வளோ எப்படி சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த முழுவதுமாக கன்றிக்குட்டியையோ என்ன செய்திருப்பாங்கன்னு சொன்னால், முழுசுமாக அந்த அரேபிய நாட்டில் பார்த்துருப்பீங்க, அப்படியே என்ன செய்வாங்க, அதை அதுக்கு பெயர் எல்லாம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஒரு குழியில் நெருப்பை போட்டு அதுக்குள்ளே இறக்குவாங்க. இங்கே நம்மப்பா ஒரு கோழி என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, தந்தூரி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி மாட்டையே தந்தூரி பண்ணுவாங்க, ஆட்டையும் தந்தூரி பண்ணிடுவாங்க. எல்லாம் கடைசியில் பார்த்தாச்சுன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். மாடு ஆடெல்லாம் பார்த்தா கொஞ்சம், அதை விருந்துக்காரர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டும்? சிறப்பாய் நாம் உபசரிக்கிற காரியத்தில் சிறப்பாக உபசரிக்கணும். யாரை உபசரிக்கிறது? வீட்டில் வர்றதான ஆட்கள் யாரை உபசரிக்க வேண்டுமோ அவளை சிறப்பாக என்ன செய்யணும்? உபசரிக்க வேண்டும். உங்களுக்கு வர்ற சமயத்தில் முகம் மலர்ச்சியோடு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுக்கு போயிருக்கிற சமயத்தில் வெகு தூரம் பிரயாணம் பண்ணி போயிருந்தோம். அங்கே போயிருக்கிற சமயத்தில் அந்த வீட்டில் அந்த நபர், நாங்கள் போகிறது தெரியும், ஆனால் அந்த நபர் வீட்டில் இல்லை. அங்கே மனைவி அப்போ தான் அப்படியே தொடச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. நாங்கள் போனது எங்கள் வாசப்படியில் வரவும் இல்லை, வாங்கன்னு சொல்லவும் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கலாச்சாரம் தெரியுமா, வாங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவங்கள சரியாக உட்கார வச்சு அவங்கள சரியாக உபசரிக்கிற ஒரு நபராக இருந்தால், ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவனாக இருந்து உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆபிரகாம் அடைந்தது போல உங்களை புகழ்ச்சி உள்ளவர்களாய் கீர்த்தி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கலாமே. சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா கேட்டுட்டோன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இருக்கக்கூடாது. சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். எங்கள் வீட்டில் இதற்கு முன்பு நாங்கள் தங்கியிருந்த அங்கம்மாள் காலனியில் தங்கியிருந்தோம். அங்கே இருக்கிற சமயத்தில் அந்த நாட்களில் ஒரு குரூப் ஆட்கள் வருவாங்க, பாஸ்டர்ஸ் வருவாங்க. ஒரு நாள் தங்கி 2 நாள் தங்குவாங்க. முக்கியமான பெரிய லீடர்ஸ்கள் தான். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமையல் எல்லாம் செஞ்சு நீட்டாக என் மனைவி செய்வாங்க. நான் கொஞ்சம் குறைவாக செய்யலாமே, கொஞ்சம் கம்மியாக செய்யலாமே, இத்தனை பொரியல் வைக்கணுமா, இத்தனை கூட்டு வைக்கணுமா, இத்தனை ஐட்டம் வைக்கணுமா, உங்களுக்கு என்ன, உங்களை பற்றி சொல்லுவாங்க, என்ன தானே சொல்லுவாங்க, ஏன் பேர் கெட்டு போகும், ஆகவே நான் அப்படி செய்யக்கூடாதுன்ட்டு அவங்க ரொம்ப யோசித்து பெர்ஃபெக்டாக செய்வாங்க. ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு எல்லாம் காலி பண்ணிட்டு போகிறாங்க. நீ ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் அடுத்த ஃபோன் வருது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிடல, அங்கே வந்தால் சாப்பிடணும். எப்படி இருக்கும் பாருங்க. இருந்தாலும் மறுபடியும் போய் ரொம்ப களைப்பு தான். அவங்க போய் திரும்பவும் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க ஒரு 11 மணி போல் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிட, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான். அந்த விதத்தில் நம்ம சிறப்பாக செய்வதன் பலன் என்ன? கர்த்தர் நம்மை அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் வைக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கவே மாட்டார். முறுமுறுக்கக்கூடாது, முகம் சுளிக்கக்கூடாது,
நம்ம சந்தோஷமாக என்ன செய்யணும், நம்ம வரவேற்கணும். உபசரிக்கிற தன்மை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய குணங்கள் இருக்குது பாருங்க. நம்முடைய குணங்கள் அப்படின்பது காலையில் 2 சர்வீஸில் 7 மணிக்கும் 9:30க்கும் பேசினாங்க. பிரதர் பேசும்போது ஒரு 3 விஷயத்த சொன்னாங்க. முதல் விஷயம் உண்மை, 2வது நன்மை. எல்லாம் மையில் முடிச்சிடுவார். உண்மை, நன்மை, தூய்மை. எங்கேருந்து அந்த மை கிடைக்குமோ தெரியாது. எந்த ஊர்லேருந்து வாங்குறீங்க அந்த மை? ஏதாவது மை இல்லைன்னா ஏதோ ஒன்று. குணங்கள் குணங்கள் உண்மை என்பது ஒரு குணம், நன்மை செய்வது ஒரு குணம், அப்புறம் தூய்மை என்பது ஒரு குணம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். சீக்கிரமாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். இங்கே நீதிமொழியின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 31:10. அதுக்கு முன்பு இன்னொன்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 24 மற்றும் 7 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரமாய் சில வசனங்களை தியானித்து நம்ம செபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 24 மற்றும் 7 வசனங்கள். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். அப்படின்னா எதற்காக கொரிந்து சபை புகழ்ச்சி அடைந்தார்கள், புகழப்பட்டார்கள் அப்படிங்கிறதை நாம் கவனிக்கும் போது, இந்த சபை புகழ்ச்சி செய்வதற்கு காரணம் அதனால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களுக்கு சொன்ன புகழ்ச்சியும் என்று சொல்லும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டதான மாற்றம். 1 கொரிந்தியரில் அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியரில் பாருங்கள், அவர்களை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் புகழ்ச்சியாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 1:5. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆங்கிலத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ஆங்கில பைபிள் வச்சுருக்கீங்களா? ஆங்கிலம் வாசிக்கிறவங்க இருக்கீங்களா? யாரும் இல்லை. இப்போ பேச்சாற்றல், பேச்சாற்றல், உபதேசம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசத்திலும் அறிவிலும், அதாவது எலக்வென்ட் இன் அவர் டாக், நம்ம பேசுறதுல சிறப்பாக இருக்கணுமா. கொரிந்திய சபையார் பற்றி அங்கே சொல்லப்பட்டு அப்படியே சொல்லியிருக்கு, எலக்வென்ட் இன் டாக். அதுக்கு அறிவு தேவை. கொரிந்திய சபை என்றது அந்த கிரேக்கர்கள் இருந்ததான ஒரு பட்டணம். கிரேக்கர் அறிவில் சிறந்தவர்கள், அவர்கள் தத்துவ ஞானிகள். கொரிந்து சபையில் போய் சாதாரணமெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த விதத்தில் அறிவில் சிறந்த மக்கள், அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறவர்கள் பேசுகிறதும் அவர்களுடைய அறிவில் சிறப்பாக இருக்கும், அதாவது பேச்சிலும் சிறப்பாக இருக்கும். ஆகவே நம்முடைய பேச்சில் ஒரு சிறப்பு இருக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறது. பரியாசம், வம்பு, புத்தீனமான பேச்சு இவைகள் தகாதவைகள். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நம்ம எப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும், பக்தி உள்ளவங்களாக இருக்கணும். திடீர்னு பேசினா நல்ல வார்த்தை வராது. சும்மா திடீர்னு பேசினா நல்ல வார்த்தை வரவே வராது. அதுக்கென்று நம்ம என்ன செய்யணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளால ஒரு மாதிரி பேசுகிறோன்னா வெளியில் அது வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வெளியில் வரும். வீட்டுக்குள்ளே சினிமா டயலாக் பற்றி பேசிட்டு மேடையில் வந்து நின்றுன்னா எனக்கு சினிமா டயலாக் தானாக வந்துடும். ஆனால் அப்படின்னால என்ன அப்படின்னா, நம்ம பேச்சில் அப்படிப்பட்டதான தவறான பேச்சு. பொதுவான சில ஆட்கள் வந்து இந்த வடிவேல் காமெடியை பார்த்துக்கிட்டே இருப்பான். வடிவேல் காமெடி எத்தனை பேர் அடிக்கடி பார்க்குறீங்க? எப்போவுமே வடிவேல் காமெடி பார்த்து எனக்கு தூக்கம் வருங்கிற ஆட்கள் இங்கே இருக்கிறீங்களா?
பாருங்க, அதில் ஒரு பெரிய பாவம். ஆனால் சும்மா அதுவே நீங்கள் பார்க்குறதாகவே போய்விட்டது என்றால் உங்களுடைய பேச்சில் குறைபாடு வரும். உங்கள் பிள்ளைகளுடைய பேச்சிலையும் குறைபாடு வரும். இது டீசன்ட் டாக் என்ன செய்யாது, வரவே வராது. நம்ம பேச்சில் ஒரு டீசன்சி இருக்கணும், ஒரு எலக்குவன்சி இருக்கணும். செய்தியில் பேசுகிற சமயத்தில் நான் போட்டு கேட்பேன், நான் சரியாக பேசியிருக்கிறேனா அப்படிங்கிறத நான் கேட்பேன். பணிவோடு பேசியிருக்கிறேனா, தாழ்மையோடு பேசியிருக்கேன். உங்கள் மத்தியில் பேசுகிற சமயத்தில் கமாண்டிங்கில் நின்று நான் ஏதோ வானத்தில் இப்பொழுது இறங்கி வந்த தூதன் போல் பேசினேன்னா உங்களுக்கு ஒரு எரிச்சல் ஆகும். எந்த ஆள் இவர் நம்ம தெரியுமே, இவர் சுவன் சோதானே, இவர் மனுஷன் தானே, இவர் என்ன பெரிய தூதனா, என்ன நீ செய்ய, நீ அதை பண்ணு, நீ இல்லைன்னா நாசமாக போன்னு பேசுனேன்னு வச்சுக்கிங்க, ஒரு எரிச்சலாக இருக்குது. எப்போ இந்த ஆள் என்ன போய் வேற ஒரு ஊழியக்காரர் கிடைப்பான்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படினால பேச்சு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பணி உள்ளதாக இருக்க வேண்டும். கணவன்கிட்ட பேசினாலும் சரி, மனைவிட்ட பேசினாலும் சரி, பிள்ளைங்க பெற்றாட்ட பேசினாலும் சரி, நீங்கள் பாஸ்டர்கிட்ட பேசினாலும் சரி, மேல் அதிகாரிட்ட பேசினாலும் சரி, உங்கள் பேச்சில் என்ன இருக்க வேண்டும், ஒரு பணிவு, ஒரு தாழ்மை இருக்கணும். அது மாத்திரமல்ல, கிருபை உள்ள வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருவதாக கருணை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல ஜெபம் இருந்தால் தான் கிருபை உள்ள வார்த்தைகள் வரும். ஜெபம் இல்லைன்னா கிருபை உள்ள வார்த்தைகள் வரவே வராது. எழுப்பி நிற்கும் பொழுதே கிருபை உள்ள வார்த்தைகள் வரத்தக்கதாக நம்ம ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கணும், கர்த்தரோடு கனெக்டடாக இருக்கணும். ஜெபம் பண்ணுகிற சமயத்தில் கிருபை உள்ள வார்த்தை வரும். ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கிறதான விசுவாசி ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவரோட வீட்டில் போய் ஜெபம் பண்ணால், அந்த சகோதரி ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது என்று சொல்லுவார்கள். அந்த விதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். உப்பால் சாரமேற்றப்பட்டிருப்பதாக உங்கள் வார்த்தைகள், உப்பால் சாரமேற்றப்பட்டிருப்பதாக உங்கள் வசனங்கள். அதனால நம்ம அதிகமாக வேத வசனங்களை படித்தோம் என்றால் நம்முடைய வாயிலிருந்து வேத வசனங்கள் என்ன செய்யும், வரும். ரொம்ப கொலோக்கியல்ல எனக்கு ஒரு தலைவர் தெரியும், பாஸ்டர் ஒய் ஜெயராஜ். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச்செல்லாம் டெடிகேட் பண்ணார், தெரியுமா? சர்ச்சை டெடிகேட் பண்ண பாஸ்டர் டாக்டர் ஒய் ஜெயராஜ். ஆமாம், பலர் இருக்கிறீங்க, 1-2 பேர் தான் இருக்கிறீங்க, மற்றவங்களாம் அதுக்கு பிறகு வந்த ஆட்கள் போல தெரியுது. அவர் பேசுவார் பாருங்க, அவருடைய பேச்சில் என்னென்னா செந்தமிழ் தான் இருக்கும். கொலோக்கியல்ல இந்த கிராமத்து பாஷைகள், களியாட்டு இல்லைன்னா வேடிக்கை பேச்சு, தமாசு ஒன்றும் இருக்காது. அவரை எல்லாரும் புகழ்கிறார்கள், இன்றைக்கும் புகழ்கிறார்கள். கண்ணியமானவர், கண்ணியமாக பேசுவார், கண்ணியமாக நடந்து கொள்வார். அவருடைய பேச்சிலேயே அந்த ஒரு டீசன்சியை அவர் எல்லா இடத்துலையும் என்ன செய்வாண்டார். அவரை வீட்டில் தங்க வச்சாலும் என்னென்னா ரொம்ப டீசெண்டாக தங்கிட்டு, என் மனைவி சொல்லுவார், அவர் தங்கிட்டு போனால் வீடெல்லாம் நல்ல வாசனையாக எடுத்துன்னு பர்ஃப்யூம் எல்லாம் வாங்கிட்டு வருவார், அது கொலோன் எல்லாம் வாங்கிட்டு வருவார், அவர் யூஸ் பண்ணுவார். அவர் போகிற சமயத்தில் என்னென்னா வீடு நல்லா வாசனையாக இருக்கும். வீடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு போவார். பாத்ரூமெல்லாம் நீட்டாக இருக்கும், தொடச்சி வச்சுட்டு போவார். அப்படியே போட்டு போகவே மாட்டார். அவரை எப்போ விட்டாலும் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு என் மனைவிக்கு சங்கடமே கிடையாது. இங்கேயும் தங்கியிருக்கிறார், அமெரிக்காவிலையும் அவரை தங்க வச்சுருக்கிறோம். 1 வாரம் 2 வாரம் தங்கி இருந்திருக்கிறாரு. அவரை வச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆகவே நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பேச்சு என்பது அவரை சொன்னேன், நம்முடைய பேச்சு சரி, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நம்ம கீர்த்தி வேணுமா, புகழ்ச்சி கிடைக்கணுமா, நம்ம மற்ற மக்கள் மதிக்க வேண்டுமா, நம்ம மேன்மையாக சொல்லணுமா, அதுக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புகிறீங்க? இப்போ மாற்ற வேண்டி இருக்குன்னு தான் அர்த்தம். எத்தனை பேர் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்ற வேண்டி இருக்குல்லையா? அதை நம்ம மாற்றணும். ஆண்டவரே இதை மாற்றணும், பார்க்கணும், என்ன மாற்றலாம், எதை மாற்றலாம், இதை மாற்றலாம் என்று சொல்லி நீங்கள் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். சிலர் என்னை பற்றி சொல்கிற ஒரு பொய்யான காரியம் என்னன்னா, அவர் எதை செஞ்சாலும் அவர் என்ன செய்வார்னா பெர்ஃபெக்டாக செய்ய பார்ப்பார் அப்படின்ட்டு. அது ஒரு உண்மை தான், பொய் இல்லை, உண்மை தான். அப்படி ஒரு தன்மை எனக்குள்ளே வந்துடுச்சு. எதாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும்,
சேர் போட்டால் நீட்டாக போடணும், அதே போல் டேபிள் கிளாத் போட்டால் நீட்டாக போடணும், அதாவது இடத்துல சரியாக இருக்கணும், மியூசிக்குனா கரெக்டாக இருக்கணும். இதில் தான் எனக்கு வர பிரச்சனையே, இதுதான் எனக்கும் பாஸ்டர்ஸுக்கு வர பிரச்சனையே, இதுதான் மற்றவங்க மியூசிக் போட்டு நமக்கு வர பிரச்சனை, இதுதான் கோயிலில் உள்ளவங்களுக்கும் எனக்கு வர பிரச்சனை, இதுதான் வாலண்டியர்ஸோடு வர பிரச்சனைகள். எல்லாம் நீட்டாக சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை அது எப்படி எனக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் கெடுதல் ஒன்றும் இல்லை. அது நிமித்தமாக நம்முடைய சபைக்கு ஒரு புகழ்ச்சி இருக்கிறது, நம்முடைய சபைக்கு ஒரு கீர்த்தி இருக்கிறது. இந்த சபையிலே பலர் வந்தவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க எனக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க, பாஸ்டர் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக செய்கிறீங்க, எல்லாம் நீட்டாக செய்கிறீங்க. தமிழ்நாட்டில் உள்ளதான அநேக சபைகளில் அதை அவர்கள் சொல்லி அது பல இடங்களிலே அந்த கீர்த்தி என்ன செய்திருக்கிறது என்றால் அது பரவி இருக்கிறது. சேலம் சபையா எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக செய்வாங்க, எல்லாமே நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான அந்த அந்த விதமான ஒரு சாட்சி அது எடுக்கணுன்னா லகுவானது கிடையவே கிடையாது, லகுவானது இல்லவே இல்லை. ஆலயத்தில் போயாச்சுன்னா நான் என்ன செய்வேன், தொட்டு பார்ப்பேன், தரையில் அழுக்கு இருக்கா அப்படின்னு தொட்டு பார்ப்பேன். அதே போல் டாய்லெட்டில் போய் பார்ப்பேன். கொஞ்ச நாள் பார்க்காம விட்டுட்டேன்னு சொன்னால் அப்புறம் மனுஷன் போக முடியாது, அப்படி ஆகிடும். இவ்வளவெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட நம்ம ஆட்களுக்கு திருந்தவே மாட்டாங்க, பலர் திருந்தவே மாட்டாங்க. இப்போ சிலதெல்லாம் என்ன பண்ணணுன்னா எல்லாம் உடச்சி புதுசாக போட வேண்டியிருக்கு. ஒரு வருஷம் பார்க்காம விட்டுட்டேன்னா ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, நாம் அவங்க அதற்கென்று பிரயாசம் எடுத்தால் தான், முயற்சி எடுத்தால் தான் எல்லாவற்றையும் நம்ம சிறப்பாக வைக்க முடியும். நீங்கள் எல்லாத்தையும் நீட்டாக வைக்க, ஒழுங்காக வைக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உள்ளவர்களாக மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவர் ஆசீர்வதிப்பார். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. பாஸ்டர் இதெல்லாம் யார் கேட்டான்? பைபிள்லேருந்து சொல்லுங்கள் பாஸ்டர், பைபிள்லேருந்து சொல்லுங்கள். பைபிள் எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க. வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். நம்முடைய தேவன் அவர் ஒழுங்கின் தேவன், நம்முடைய தேவன் தூய்மையின் தேவன். நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கவனித்து பாருங்கள். ஆசரிப்பு கூடார ஒவ்வொன்றையும் அளந்து அவர் கொடுத்தார், அளவு கொடுத்தார். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் டைம் மேனேஜ்மெண்ட்டு, 6 நாட்கள் வேலையை முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். டைமுக்கு வேலையை முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். எதை எப்போ முடிக்கணுமோ முடித்து விட்டார். அவர் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிற, இழுத்துக்கிட்டே போனார்னா எப்படி இருக்கும்? அவருடைய திட்டம் நிறைவேற முடியுமா? முடியாது. ஆனால் அப்படின்னாலும் எல்லாவற்றுக்குமே ஒரு கால நிர்ணயம், குறிப்பிட்ட நேரத்தில் ஆலயத்துக்கு வரணும், குறிப்பிட்ட நேரம் ஆலயத்தில் ஆராதனை நாங்களும் முடிக்கணும். இதெல்லாம் இருந்தால் அதனால் சபைக்கு புகழ்ச்சி மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய சபையை அவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒழுங்கு என்பது மிக மிக முக்கியமானது. ஒழுங்கு என்பது மிக மிக முக்கியமானது. சரி, எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். அந்த ஆசீர்வதிப்பு கூடாரத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு நீங்கள் ஆண்டவர் செய்யும்படி சொல்லியிருக்கிறார். அதில் எல்லாம் நேராக இருக்க கடவுது. அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு சரியாய் நான் சொன்னபடியே செய்வதற்கு கவனமாயிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். ஆசாரியருடைய உடை எப்படி இருக்க வேண்டும் என்று அதை சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தாதான் தேவன் நம்மை புகழுவார். இப்போ சில ஆட்கள்லாம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பனியனை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதை புகழுகிறவன் வாலிப பிள்ளைகள் புகழுகிறார்கள், வாலிப பொட்ட பிள்ளைங்க ரொம்ப புகழுகிறார்கள். இந்த பனியனை போட்டுட்டு ஆடும்போது அவங்களுக்கு சினிமாக்காரனை பார்க்க முடியாதுக்கு, அதை இதை பார்க்க முடியாதுக்கு இவனை பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஆர்சி ஃபாதரை பாருங்கள், தென்னிந்திய திருச்சபையில் ஆயர்களை பாருங்கள், அவங்க ட்ரெஸ்ஸு மேலேருந்து கீழே வர போட்டு இடையே ஒரு கச்சையை கட்டி உள்ளுக்கு ஷர்ட்டு உள்ள பேண்ட் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு கவுன் போட்டு, இதெல்லாம் கிறிஸ்தவத்தில் அந்த நாட்களில் ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கு அர்த்தம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் உள்ளது போல நம்ம அப்படியெல்லாம் ஆசாரி உடை வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனாலும் ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில் ஒழுங்கு இருக்கும் என்றால் அந்த சபை புகழ்ச்சியாக இருக்கும், கீர்த்தியாக இருக்கும். வீட்டில் ஒழுங்கு இருக்கும்னு சொன்னால் அந்த வீடு புகழ்ச்சி அடையும், அது கீர்த்தி உள்ளதாக மாறும், அது மகிமை உள்ளதாக மாறும். அது எப்படி மாறும்? கர்த்தர் அதை மாற்றுவார்.
அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நான் உங்களை மகிமையும், நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உள்ள மகிமையில சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்றால் நம்ம எப்படி நடக்கிறோமோ அதன் அடிப்படையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சிறப்பாக இருப்பதற்கான காரியங்களை செய்வார். கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது சீக்கிரமாக சில காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 24 படிச்சிங்கன்னு நினைக்கிறேன். 1:5 படித்தீர்கள். இப்போது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். போதிப்பிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் எல்லா காரியங்களிலும் மைக்கில் அதை பிடிச்சிக்கமா, அதை உயர பிடிச்சிக்க. ஓகே. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். விசுவாசத்திலும் அப்புறம் ஜாக்கிரதையிலும் தர்ம காரியத்தில், அதாவது என்னதுலாம் சொல்லப்பட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 விஷயங்களை சொல்றார். இவைகளிலே நீங்கள் சிறப்பாக இருக்கிறது போல இன்னும் நீங்கள் தர்ம காரியத்தில் என்ன செய்ய வேண்டும்? சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ எதில் நம்ம எல்லாம் சிறப்பாக கொரிந்திய சபையார் இருந்தார்கள் என்று பார்க்கிற சமயத்தில் நான் முதல்ல சொன்னேன், அவர்கள் அதாவது பேச்சில், அவருடைய பேச்சில், அவர்கள் அறிவிலும் பேச்சிலும் அவர்கள் சிறந்தவர்களாய் இருந்தார்கள். மற்றும் நல்ல கீழே நீங்கள் படிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் 7ஆவது வசனத்தில் படிக்கும் பொழுது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவது காத்திருக்கிறீர்களே. வரங்களை பெற்றவர்களாக இருந்தார்கள். வரங்களை அவர்கள் பெற்றிருப்பது அது ஒரு சிறப்பு. விசுவாசி அப்படிங்கிறதுல நம்ம பேச்சில் அந்த சிறப்பை வெளிப்படுத்தணும்னு சொன்னேன். 2வது, நம்ம வெறும் விசுவாசி என்று இருந்த பிரயோஜனம், நம்முடைய வாழ்க்கையில் வரங்கள் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? வரங்கள் இருக்கணும். வரங்கள் இல்லை என்றால் நாம் சிறப்பானவர்கள் அல்ல. வெறும் விசுவாசி, வெறும் ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிறது இல்லாமல் வரங்களை பெற்றவனாக இருக்க வேண்டும். கையில் வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே வரம் பெற்ற விசுவாசியாக இருக்கணும்ப்பா, வரம் பெற்ற ஊழியக்காரனாக இருக்கணும் என்று தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். இங்கே கொரிந்தியர் சபையை கிட்டி யாது வரத்திலும் குறைவில்லாதவர்கள், குறைவில்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? சிறப்பு அவர்களுக்கு இல்லாமல் போயிட்டு. வரம் பெற்றது ஒரு சிறப்பு, அதை இன்னும் சிறப்புள்ளதாய் மாற்றுவதற்குத்தான் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம், வரங்களை பற்றி சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரத்தில் பற்றி அதை எப்படி அதை என்ன செய்ய வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுகிறார். அந்த வரத்தை உபயோகப்படுத்த தெரியவில்லை என்பதாக. வரங்களை நம்ம பெற்றிருந்தாலும் சரி, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருந்தாலும் அதை நாம் அப்படி அதில் நாம் தேங்கி விடக்கூடாது. அறகுறையா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம், தீர்க்க தரிசனத்தை நாம் சரியாக சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிறோம் என்றால் அந்நிய பாஷையை சரியாக நம்ம பேசணும். அது 50 வருஷத்துக்கு முன்னால் 3 வார்த்தை பேசுனதை வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறோம். ரட்சிக்கப்பட்ட போது பேசியிருப்போம், 2 வார்த்தை தான், அதையே திரும்ப 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 சொல்லிட்டு இருப்போம்னா அது சிறப்பு இல்லவே இல்லை. உலகம் எங்கேயே முன்னேறி போய் கொண்டிருக்கிறது, அப்டேட் பண்ணுறாங்க. பழைய ஃபோன் கொடுத்தா வாங்குவீர்களா? வாங்க மாட்டீர்கள். பழைய அந்த காலத்தில் உள்ளதான டிவி நம்ம யாராவது வாங்குவோமா? வாங்க மாட்டோம். உலகத்தில் டெக்னாலஜி அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, உலகம் முன்னேறி கொண்டே இருக்கிறது, அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொன்றிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும், சிறப்பாக்கி கொண்டே இருக்க வேண்டும். வரங்களிலே நாம் வரத்தை நம்ம நன்றாக பயன்படுத்தி இன்னும் மேன்மையான வரங்கள், இன்னும் மேன்மையான வரங்கள் என்று ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு அநேக வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அநேக வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்கள் அவங்ககிட்ட இருந்தது. 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் தீர்க்க தரிசனம் மட்டும் பேசினா போதாது, அன்பு தேவைன்னு பேசுகிறார். என்ன தேவை? அன்பு தேவை. அந்நிய பாஷை பேசினால் போதாது, தீர்க்க தரிசனம் சொன்னால் போதாது, என்ன இருக்க வேண்டும்? அன்பில் சிறந்தவர்களாய் மாற வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா.
1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அன்பில் சிறப்பாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத வாசித்து பாருங்க. அதாவது அன்பு சகலத்தை என்ன செய்யும்? தாங்கும். சகலத்தை என்ன செய்யும்? சகிக்கும். அன்பு என்ன செய்யாது? பொறாமைப்படாது. தற்பொழிவு என்ன செய்யாது? நாடாது. அன்பு சினம் அடையாது. அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். அப்படி என்பது நம்முடைய அன்பிலே சிறந்தவர்களாக மாற வேண்டும். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க, ஆண்டவரே நான் அன்பிலே சிறந்தவங்களாக மாறணும். வரம் இருக்கலாம், அந்நிய பாஷை இருக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நம்ம அப்படி இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம், செய்யலாம். ஆனால் அன்பு இல்லை என்றால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போல இருப்போம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, குணங்களிலே பிரதானமானது அந்த அன்பு. அந்த அன்பிலே நான் சிறந்தவனாக மாறணும். கடைசியில் இந்த 13ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பாருங்க, அன்பு, அப்புறம் விசுவாசம், நம்பிக்கை. இதில் அன்பே பெரியது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்பிலே சிறந்தவர்களாக மாறணும், விசுவாசத்தில் சிறந்தவர்களாக மாறணும், நம்பிக்கையிலே சிறந்தவர்களாக மாற வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாவற்றிலையும் சிறந்தவர்களாய் மாற வேண்டியது அவசியம். வேதத்தில் விசுவாசத்துக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? யார் சிறப்பாக இருந்தது விசுவாசத்தில்? ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசத்திலே சிறந்தவனாக இருந்தான். அவன் விசுவாசம் புடமிடப்பட்டு அவன் விசுவாசத்திலே அவன் சிறந்தவனாய் மாறினான். அதே போல நம்ம வாழ்க்கையிலே பல விதமான சோதனைகள் வரும் பொழுது அப்போதான் நமக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியும். அன்பின் சோதனைகள் வரும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு அன்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரியும். அதே போல பரிசுத்தத்துக்கான சோதனை வரும் பொழுதுதான் நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியும். வீட்டுக்குள்ளால் தனியாக நீங்கள் இருக்கிற இடத்துல தனியாக ஒரு வாலிப பெண்ணு கூடவே தங்கியிருந்தால் உங்கள் பரிசுத்தம் அங்கே என்ன செய்யணும்? விளங்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அப்படி கொண்டு வந்து ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் அதிலையும் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளக்கூடியதான தன்மை யோசிப்பை போல் இருந்த அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது உங்கள் ஃபோனில் ஏதோ வரும், உங்கள் டிவியில் எதோ வரும், கம்ப்யூட்டரில் எதோ வரும். அது உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை சோதிப்பதற்காக வருகிறதான காரியங்கள். ஆனாலும் நான் அவைகளை பார்க்க மாட்டேன். கரங்களை வைத்து கத்திரமாய்படாலோ ஐயா, என்ன நம்ம அப்டேட் பண்ணணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சிறப்பாய் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர்ச்சி, நம்முடைய நம்பிக்கையிலே வளர்ச்சி, அன்பிலே வளர்ச்சி என்று ஒவ்வொன்றிலேயும் நம்ம வளர்ந்து பெருகி கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் பிரியமானவர்களே, இங்கே இந்த கொரிந்தியர் சபையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் அந்த விதத்தில் அவங்க பேச்சில், அதே போல் அவங்க பேசுகிற காரியத்தில் அவர்கள் நன்றாக சரியாக பேசுகிறவங்களாக இருந்தாங்க. எலக்வெண்ட் இன் டாக். அது மட்டுமல்ல, அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை அவர்கள் பெற்று அதை பயன்படுத்துகிற காரியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு உபதேசித்து புத்திமதி சொல்லி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரிப்படுத்தி கொண்டார்கள். சத்தமாடர் மையப்படுத்துவோமா? சில சமயத்தில் நம்ம எவ்வளோ தான் பிரசங்கத்தை கேட்போம், ஆனால் பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, புத்திமதி பெற்றோர் சொன்னாலும் சரி, திருந்தவே மாட்டோம். ஆனால் தலைவர்கள் சொல்லும் பொழுது, மூத்தவர்கள் சொல்லும் பொழுது அதை அப்படியே கேட்டு திருத்தி கொள்ள வேண்டும். சத்தமாக கத்திர மையப்படுத்துங்க. நான் நிறைய சமயத்தில் எனக்கு அதாவது இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அதுதான் நடக்கும், திருத்துற வேலை தான் நடக்கும். கொயர் ப்ராக்டிஸ் அன்னைக்கு திருத்துற வேலை தான் நடக்கும். நீ பாடுறது சரியில்லை, நீங்கள் போட்டது சரியில்லை அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். சில சமயத்தில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் வரக்கூடும் நினைக்கிறேன். ஆனாலும் நான் சொல்கிறத நிறுத்த முடியாது. சிறப்பாய் செய்ய வேண்டும் என்றால் அதை சொல்லித்தான் ஆகணும். ஆனால் அநேக காரியங்களை அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கரங்களை கொட்டி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள், ஒரு பாராட்டு தெரிவிங்க. ரைசலான், நல்ல ஆராதனை நடத்துகிறீங்க, நல்ல கீபோர்டு போடுறீங்க. இன்னும் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் பெட்டர், இன்னும் நன்றாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? முயற்சி எடுக்க வேண்டாம். திருத்துறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது மாதிரி வேறு யாரும் சொல்லியிருக்க முடியாது. சொல்லி நான் முடிக்க போகிறேன் பாருங்க. 2 கொரிந்தியரில் அவன் சொல்கிறான், நான் உங்களை துக்கப்படுத்தினது உண்டானால் அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலே நான் மட்டும் அல்ல, நீங்கள் துக்கமடைந்ததினாலே நானும் துக்கமடைந்தேன். ஆனாலும் அது மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கமாக இருந்தபடினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். ஆகவே 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எவைகளெல்லாம் அவர் திருத்தினாரோ அந்த சபையை, அதெல்லாம் அவர்கள் திருந்தினார்கள்.
நம்ம திருத்தப்படுவது தான் நம்முடைய வாழ்க்கையில புகழ்ச்சிக்கும் அதே போல கீர்த்தி அடைவதற்கு, நாம் மகிமை அடைவதற்கான அதாவது அடிப்படை உண்மையாக இருக்கிறது. எத்தனை பேர் திருத்திக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? கரெக்ஷனை விரும்பாமல் இருக்கக்கூடாது. அப்பா அம்மா சொன்னால் திருத்திக்கிங்க, பாஸ்டர் சொன்னால் திருத்திக்கிங்க. அங்கே அதாவது யார் எதை சொன்னாலும் சரி, நான் திருத்த வேண்டிய காரியங்களை திருத்துவதற்கு ரெடியாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் சமயம் முடிந்து விட்டது. அப்படின்னால இந்த 7ஆம் வசனத்தை நம்ம லேசாக பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். விசுவாசம் அப்படின்னு சொன்னேன். 7ஆம் வசனம் படித்து பாருங்கள், எல்லாம் எடுத்து பாருங்கள். 8:7, 2 Corinthians 8:7. வேகமாக வசனத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. 2 Corinthians 8ஆம் அதிகாரம் இல்லையோ? என்னுடைய பைபிள் 8 இருக்கு. கொஞ்சம் சத்தம் வச்சா பரவாயில்ல. விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல. பாருங்க, விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பில் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். விசுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா, செய்த தவறை திரும்பாமல் செய்வதற்காக ஜாக்கிரதையாக இருப்பது. கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்தும். பவுல் இது எதுக்காக சொல்கிறாருன்னா, அதாவது உன்னுடைய தகப்பனுடைய மனைவி வைத்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொன்னார். 2 Corinthians வருகிற சமயத்தில் அவர் அதை எடுத்து எழுதும்போது ஜாக்கிரதையாய் அதை செய்தீர்கள் அப்படின்னா, செய்த தவறை நம்ம திரும்ப திரும்ப என்னதான் சொன்னாலும் திரும்ப திரும்ப செய்கிறவள செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை. இந்த மிஸ்டேக் எங்கிட்ட வரவே கூடாது. அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சில ஆட்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைகளை எவ்வளவு திட்டினாலும் சரி, எவ்வளவு சொன்னாலும் மறத்து போகும். திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜாக்கிரதைங்கிறது இல்லை, ஜாக்கிரதைங்கிறது இல்லை. இப்போ நம்ம சபையிலும் ஒரு காரியங்களை செய்யும்போது அந்த ஒரு ஜாக்கிரதை என்னது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கு. ஊழியர்களுக்கு இருந்தால் அவளை கர்த்தர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். சத்தமாண்டவர் மையப்படுத்துங்க. உங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு முன்பாக நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட காரியங்களை செய்து பாருங்க. அப்படி ஜாக்கிரதையோடு காரியங்களை செய்கிற சமயத்தில் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல அவர் மேன்மையாய் வைப்பார். கர்த்தர் உங்களை அவர் புகழ்ச்சி அடைய செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கீர்த்தி உண்டாகும். எத்தனை பேர் அப்படி ஒரு ஜாக்கிரதையோடு செயல்பட விரும்புகிறீங்க? ஒரு முறை தவறு வந்து விட்டது, இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன், இனி நான் வீழ்ந்து விட மாட்டேன், திரும்ப திரும்ப நான் திட்டு வாங்க மாட்டேன், திரும்ப திரும்ப நான் கடிந்து கொள்ளப்பட மாட்டேன், இனிமேல் இந்த காரியத்தில் நான் நினச்சிவிட திட்டு வாங்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப போய் நான் மன்னிப்பு கேட்கக்கூடாது. எத்தனையோ முறை கேட்டு விட்டேன், ஆண்டவரே இது கடைசி அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த கொரிந்தியர் சபை புகழப்பட்டது போல நம்மையும் கர்த்தர் புகழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? சமயம் இல்லாத ஒரு வசனத்தை கடைசியை வாசித்து முடிக்க போகிறோம். 2 Corinthians நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இந்த உலகத்தில் மட்டுமல்ல பரலோகத்திலும் நாம் புகழ்ச்சி உள்ளவர்களாய் மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் புகழ்ச்சி மட்டும் இல்லை, பரலோகத்தில் நம்ம போகும்போது நமக்கு புகழ்ச்சி உண்டாகணும். எத்தனை பேர் பரலோகத்தில் புகழ்ச்சி உள்ளவங்களாக மாறணும்னு விரும்புகிறீங்க? பரலோகத்தில் புகழ்ச்சி அடையணும்னா முதல்ல பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். 2வது, பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையாக போகவே கூடாது. பூமியிலே நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வையுங்கள்? பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். இங்கே எவ்வளோ கொடுக்குறீங்களோ, எவ்வளோ ஊழியம் செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பரலோகத்தில் உங்கள் புகழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்தில் கர்த்தருக்காக எவ்வளோ பாடு சகிக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பரலோகத்தில் புகழ்ச்சி உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், மகிமை உண்டாகும். எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஓ ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் சிறந்திருக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லா கரங்களை வைத்து கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
ஓ ஹல்லேலூயா. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் சிறந்திருக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும். எல்லாம் கேள்வி. ஆண்டவரே, என்னுடைய பேச்சில் நான் சிறந்திருக்கணும், என் உடைநடை பாவனைகளை நான் சிறப்பாக இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனை போல என் குணாதிசயங்களை நான் சிறப்பாக இருக்கணும், நான் குடும்பம் நடத்துவதில் நான் சிறப்பாக இருக்க வேண்டும், நமக்கு ஊழியம் செய்வதில் நான் சிறப்பாக செய்யணும். கேளுங்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. ஒரு சிறந்த வாழ்க்கை, ஒரு சிறப்பான வாழ்க்கை. ஓ ஹல்லேலூயா. Glory to God. வாயில திறந்தெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில திறந்தெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நான் சிறந்தவனா மாறணும்ப்பா, நான் சிறப்பானவனா மாறணும். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் சிறப்பானதை செய்யும் பொழுது புகழ்ச்சி உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், மகிமை உண்டாகும் என்று அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தெய்வசபத்தை எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நான் சிறப்பாய் நான் செயல்படணும், சிறப்பாக செயல்படணும். Glory to God. Glory to God. Hallelujah. அப்படியே கரங்களை நீங்கள் காணிக்கையில் எடுத்து வைத்துக்கொள்ள. இந்த பாடலை பாடுற சமயத்தில் அப்படியே காணிக்கைகளை செலுத்துங்க, அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறிடார். ஓ ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மனிதன் அல்லவே, சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்விலே தொடர்ந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்விலே தொடர்ந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
இப்பொழுதும் நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனையினுடைய நிறைவுக்காக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆமென் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்ப்போம். வாய்களை திறந்து நல்ல துதிங்க, வாய் நல்ல சத்தமா ஆண்டவரை துதிங்க. அவர் கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல நம்ம வந்து நிறுத்திருக்க முடியாது. ஆமென். அவருடைய வசனம் நம்மோடு பேசி இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நாம் எவைகளிலே சிறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கிருபை பலத்திலே நாம் சிறந்திருக்கும்படியாய் ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஏற்ற அநேக சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரே. கடைசியாக நாம் சிந்தித்தோம், அன்பிலே நாம் சிறந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சகல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆண்டவரே அன்பிலே நான் குறைவுள்ள பிள்ளையாக இருந்தால் இன்றைக்கு ஒரு மாற்றம் எனக்குள்ளே வரட்டும். வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் மற்றொரு குடும்பத்தில் அன்பு காட்டுகிறதுல குறை இருக்கிறது, அல்லது சபைக்குள்ளே வருகிறதிலே நான் அன்பு காண்பிப்பதிலே குறை இருக்கிறது. ஆண்டவரே நான் என் வேலை செய்கிற இடத்துல மற்றவரிடத்தில் அன்பு காண்பிக்கிறது ஏதோ தெரியல. எனக்கு பலவீனம் இருக்கும்போது என்னால் அன்பு காட்ட முடியல. சில கஷ்டங்கள் வரும்போது என்னால் அன்பு காட்ட முடியல. சில பிரச்சனைகளை நான் நினைக்கிற போது அன்பு காட்ட முடியல. எனக்கு வருகிற சில உபத்திரவங்கள் என் பிள்ளைகளிடத்துல கூட நான் அன்பு காட்ட முடியாம சில நேரம் கோபப்பட்ட ஆண்டவரே, எல்லாத்துக்கும் மேல உம்மிடத்தில் இருக்கிற அன்பின் உறவு கூட சில நேரத்தில் பிரிந்து விட்டதப்பா. நீங்க சபையை பார்த்து சொன்னீங்களா, ஆரம்பத்தில் இருந்த அன்பு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சொல்லுங்க. அந்த குறை என்னிடத்திலும் இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அன்பில் என்னை நிறைத்தருளும். ஏன் தெரியுமா? அந்த அன்பு தான் நம்முடைய பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. அன்பில் பூரணப்படுகிற போது அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பூரணமான ஒரு இடம் கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ உங்களில் அன்பு கூறுகிறது போல மற்றவர்கள் அன்பு கூறுங்க. என்னில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் மற்ற ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோங்க. இன்னைக்கு என்னோடு கர்த்தர் பேசினா நான் அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்காக, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சாட்சியாய் நீங்க நில்லுங்க. கர்த்தர் கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கினபடினாலே நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படி ஆசீர்வதித்து இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின் மூலம் நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அனுப்புகிறதற்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் ஆண்டவரே இதனுடைய முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தது. அருமையான எங்களுடைய தலைமை போதகர் வழியாக இந்த நாளிலே நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறதற்காக நன்றி. ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறதற்கான பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசினீர். நம்முடைய தாசனை நீங்க பயன்படுத்தி நீங்க பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து கேட்ட உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உலகத்திற்குள் கடந்து செல்லுகிறோம். தொடர்ந்து வலுவாதபடி எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. பாதை தவறக்கூடாது ஆண்டவரை, எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தந்து நாங்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் சிறந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று சொல்லி உம் சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடு கூட இன்று வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள்.